என்ரிச்மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ டிக்கெட் 9 மார்க்கெட் academy.in. 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக இப்ப முதல் முறையா வந்தடைந்திருக்காரு சென்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள். நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இப்ப தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நடத்துவதற்காக இப்ப சென்னை வந்தடைஞ்சிருக்காரு அப்படிங்கறத எதிர்பார்க்கிறோம். ராகுல் காந்தி எப்போ இந்த பிரச்சாரத்துல இணைவாரு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முதல் முறையா இன்னைக்கு இந்த பிரச்சாரத்துல அவர் கலந்துப்பாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவனும் இணைந்திருக்கிறார். தாயுமானவன் வணக்கம். எந்தெந்த இடங்கள்ல இன்னைக்கு பிரச்சாரத்துல ராகுல் காந்தி அவர்கள் கலந்துக்க இருக்காரு, மேலும் தகவல்கள் என்ன தாயுமானவன்? காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தற்போது தமிழகம் வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களை ஆதரித்து முதற்கட்டமாக தன்னுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில இன்றைய தினம் 3 சட்டமன்ற தொகுதிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொன்னேரி, சோளிங்கர் மற்றும் துறையூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைய தினம் அந்த தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்காக ராகுல் காந்தி வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக பொன்னேரி புறப்படக்கூடிய ராகுல் காந்தி காலை சரியாக 11:55 மணி முதல் நண்பகல் 12:40 மணி வரைக்கும் பொன்னேரியில தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் பிறகாக மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக நேரடியாக பொன்னேரியில் இருந்து சோளிங்கர் செல்லக்கூடிய அவர் மதியம் 1:25 மணி அளவுல சோளிங்கர்ல பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் அந்த பரப்புரையை முடித்துக் கொண்ட பிறகாக ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை திரும்பக்கூடிய அவர் தனி விமானம் மூலமாக மதியம் 3 மணிக்கு மேலே திருச்சி செல்ல இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக துறையூர் சென்று துறையூர்ல மாலை 4 மணி அளவுல தன்னுடைய அந்த 3வது பரப்புரையை மேற்கொண்ட பிறகாக மீண்டும் திருச்சி சென்ற பிறகு மாலை 5:40 மணி அளவுல தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியான பயணத்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்று ஒரே நாள்ல 3 தொகுதிகளில் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்கு ராகுல் காந்தி வருகை தந்திருக்கிறார். மீண்டும் 20ஆம் தேதி தமிழகம் வரக்கூடிய ராகுல் காந்தி நான்குநேரி, ஸ்ரீவைகுண்டம், குளச்சல் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த தேர்தல் பரப்புரையின் போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பங்கேற்க அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய நிலையில பொன்னேரி தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகரனை ஆதரித்து முதலாவதாக தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். இதன் பிறகாக சோளிங்கர் செல்லக்கூடியவர் காங்கிரஸ் வேட்பாளர் முனிரத்னத்தையும், அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை துறையூர் செல்லக்கூடியவர் காங்கிரஸ் வேட்பாளர் விச்சு லெனின் பிரசாத் ஆகியோரை ஆதரித்து பரப்புரை செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து வருகின்ற 20ஆம் தேதி ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில நடைபெறக்கூடிய பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும், களக்காடு சாலையில் இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான இடத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும், அன்றைய தினம் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்காக அன்றைய தினம் டெல்லியில் இருந்து திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக குளச்சல் சென்று அங்கு பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்க இருப்பதாகவும், நான்குநேரி ஹெலிபாடு மூலமாக நான்குநேரி நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்ட பிறகாக ஸ்ரீவைகுண்டத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு மீண்டும் இதே போல ஹெலிகாப்டர் மூலமாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும், ஸ்ரீவைகுண்டம் பிரச்சாரத்தை நிறைவாக மீண்டும் தூத்துக்குடி விமான நிலையம் வருகை தந்து அன்றைய தினம் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த 2 நாட்களுக்கும் ராகுல் காந்தியுடைய அந்த பரப்புரை தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ரிச்மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ டிக்கெட் 9 மார்க்கெட் academy.in.